வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கு குலசாதம் செய்து காட்டப் போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: குத்தரிசி, பருப்பு, மைசூர் பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்திருக்கிறேன், வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கத்தரிக்காய், சுச்சினி, கேரட், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், தக்காளி, பீன்ஸ். என்ன மரக்கறிக்கு எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் கண்டிப்பாக சில மரக்கறி தேவை. உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக தேவையான மரக்கறி. அதோட இங்கே குத்தரிசி சோறு நான் அவிச்சு கொண்டிருக்கிறேன். இதில் ப்ரெஷர் குக்கரில் பிரிம்பாக வேக வச்சுருக்கிறேன். இந்த மரக்கறி எல்லாத்தையும் நல்லா அழகாக வெட்டி வச்சுருக்க வேணும். எல்லாம் ரெடியாக இருந்தால் செய்கிறது குயிக்காக செய்யலாம். இதே நேரத்தில் சாம்பாரையும் முறையடியாக இதிலே அவிய வச்சுட்டு கொஞ்சம் தேவையாண்டா சாம்பாருக்கும் நாங்கள் மேலால் எடுத்து வைக்கலாம் கறிகளை. அதால் தான் நான் சோறோட மரக்கறியை போடாமல் சோறு பிரிம்பாக மரக்கறி பிரிம்பாக நான் எப்பவும் அவியப்பேன். இந்த மிளகு சீரகம் குத்தி வைக்க வேணும். மரக்கறிகள் எல்லாத்தையும் நாங்கள் உண்டா போட்டு தனியாக அவிச்சு பருப்போடு அவிச்சால் நல்லா. இப்போ தண்ணியில் பாருங்கள், நான் பருப்போட துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கேன். நான் அதோடு எல்லா மரக்கறியையும் சேர்த்து போட்டு அவிக்க போகிறேன். உண்மையில் ஊரில் போய் நிற்க எங்கள் அக்கா நல்லா செய்வா குலசாதம். அந்த சுவைக்கு வராது என்றாலும் கோயில் சோறு மாதிரி இருக்கும். நம்பி நீங்கள் செய்யலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்றவை நான் செய்கிற குலசாதம். எல்லா மரக்கறியையும் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு அடியாக அவிய விட வேணும். இதில் இப்போ பாருங்கள், கூடிட்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும். என்னண்டு இது மூட போகிறாண்டு வடிவாக மூடலாம். என்னென்னா அது பிறகு அவிஞ்சு வர இறங்கிடும், கறி நல்லா குறைஞ்சிடும். நான் நிறைய மரக்கறி போட்டு அவிக்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் நான் சாம்பாருக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். அப்போ மரக்கறி எல்லாம் போட்டு மரவள்ளிக்கிழங்கு கண்டிப்பாக போடுங்க, டேஸ்ட். வாழைக்காய் இருந்தால் போடுங்க, பிளாக்கொட்டை இருந்தால் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் நான் போடுறேன், இல்லைன்னா தும்பு தும்பாக வந்துடும். மஞ்சளையும் போட்டு கிங்ஸ் கறி பவுடரையும் போட்டு மற்றது உப்பும் போட்டு அளவான உப்பும் போட்டு நீங்கள் மூடி ப்ரெஷர் குக்கரை மூடி வேக விடுங்க. ஒரு 3 விசில் வர மட்டும் விட்டால் தான் மரக்கறிகள் எல்லாம் நல்ல வடிவாக வெந்து வரும். அங்கால மற்ற ப்ரெஷர் குக்கரில் குத்தரிசி வேகிட்டு இருக்குது. இப்போ வேகிட்டுது. அடுத்தது இங்கே மரக்கறிகளும் அவிஞ்சு வந்துட்டுது. பாருங்கள், நான் இதில் கொஞ்சத்தை எடுத்து சாம்பாருக்கு பிரிம்பாக சாம்பாருக்கு எடுக்க போகிறேன்டா. சாம்பார் இரவுக்கு குலசாதம் செய்யக்கே நான் சாம்பாரை கொஞ்சம் எடுத்து வச்சேன்டா. இரவு தோசைக்கோ இட்லிக்கு நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அது ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி ஒரே நேரத்தில் சாம்பாரும் குலசாதமும். பிறகு நான் கொஞ்சம் கீரை போடுவேன். நீங்கள் முருங்கைக்கீரை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நீங்கள் கீரை ஸ்பினாஷ் ஃப்ரோசனாக வரும். அதையும் போட்டு மிளகு, உள்ளி, சீரகம் குத்தி வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொதிக்க விடணும். மரக்கறிகள் சேர்க்கும் மேலே மிளகு, சீரகம் சேர்க்க வேணும், அப்போ தான் சத்து. நான் சாம்பாருக்கும் கொஞ்சம் போட்டு இதுக்கும் போடலாம். மற்றது அவிச்சு வச்சுருக்கிற அரிசி சோறு சாதத்தை நாங்கள் இதோட போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணி திருப்பி மூடி அவிய விடணும். ஏன்னா மரக்கறியும் சோறும் சேர்ந்து அவியக்கான இன்னும் ஒரு விதமான நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வரும். அப்போ திருப்பி மரக்கறிகளை போட்டு அந்த சாம்பாருக்குள்ள போட்டு அரிசியை சோறை போட்டு அவிய வைக்கிறேன். இங்கெல்லாம் நாங்கள் தாளிதத்துக்கு ரெடி பண்ணுவோம். எல்லாம் போட்டு தாளித்து கடைசியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ், சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு தாளிதம் ஒன்று ரெடி பண்ணினால் சாம்பாருக்கும் போடலாம், குலசாதத்துக்கும் போடலாம். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ தாளிதம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்ப்போம் அப்படி வந்திருக்கண்டு. வாவ், பார்த்திங்களா இப்படி குலசாதம் வந்திருக்கண்டு. அசல் கோயில் சோறு தான், கோயில் சோறு மாதிரியே இருக்கும். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் விரும்பினா தேங்காய் பால் விடலாம். நாங்கள் கோகோனட் க்ரீம் தான் விடுவோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலை விட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு தாளிதம் நீங்கள் தாளித்து வச்சுருக்கிற தாளிதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் குலசாதம் ரெடி. அது நேரம் அங்கால சாம்பாரும் ரெடி ஆகிட்டு. சாம்பாருக்கும் விரும்பினா பால் விடலாம், இல்லை விடலாம். தாளிதம் கொஞ்சம் போடுங்க, இரவுக்கு யூஸ் பண்ணலாம். பார்த்திங்களா எப்படி குலசோத ரெடியாக இருக்குது. கோயில் சோறு மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லோரும் வீட்டில் செய்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.